நான் இங்க இருக்கிற நிறைய பேரை நான் பாக்குறேன், எல்லாரும் விவசாய சமூகத்தை சார்ந்தவர்கள். வருகிற வழியில் அமராவதி நதியை பார்த்து என்னுடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வந்தது. ஒரு துளி தண்ணி இல்ல, ஒரு துளி தண்ணி இல்ல, முழுக்க வறட்சி. ஒரு விவசாயிக்கு இதை பார்ப்பதை விட கடுமையான தண்டனை இருக்கவே முடியாது. இன்னைக்கு அது மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த ஆற்றுக்கு நீங்கள் போனாலும் ஒரு இடத்துலயும் தண்ணி ஓடுறது இல்ல, மணல் லாரி மாத்திரம்தான் ஓடிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். இந்த தமிழ்நாட்டை பார்த்துதான் பாரதி பாடினான், காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என்று மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு எங்க எங்க போச்சு எல்லாம்? உங்களை சுற்றி இருக்கிற சமூகம் விவசாயிகளை முழுமையாக சுரண்டி அடிக்கிற போது அந்த விவசாய சமூகத்திலிருந்து வருகிற உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் கரை சேர்ந்து விட வேண்டும் என்று அவர்கள் விடுகிற கண்ணீரை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஒண்ண மாத்திரம் நினைவு வச்சுக்கோங்க. இந்த கல்லூரி வாழ்க்கையில 4 வருஷம் முடிக்கிறப்போ நிறைய செட்பேக்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் அவமானப்பட வேண்டி வரும். முதல்ல வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருநகரங்களில் வேலைக்கு போனால் முதல் 1 மாசம் நரகத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். திரும்ப வீட்டுக்கு ஓடி போய் அம்மா மடியில படுத்துக்கலாமான்னு இருக்கும். உங்க பாஸ்ன்னு ஒரு ஆள் இருப்பாரு, அவன் என்ன பேசுறான்னு சத்தியமா புரியாது. இல்ல பலவிதமான ஜார்கன்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க ஆபீஸ்ல எதை சொல்றாங்க, எனக்கு நல்லதை நினைக்கிறானா இல்ல எனக்கு கெட்டதை நினைக்கிறானான்னு புரிஞ்சுக்கவே 1 வருஷம் ஆகும். புது நகரங்களில் வாழ வேண்டி வரும், புது வேலைகளை செய்கிற போது சோர்வு வரும், நிறைய அவமானப்படணும். அதத்தான் நீங்க இங்கிருந்தே படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதுதான் நினைக்கிற மாதிரி மார்க் வரல, நினைக்கிற மாதிரி அவார்டு வரல, நினைச்ச பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, இப்படிலாம் சில பேர் இருப்பீங்க. நிச்சயமா எல்லா வகுப்பிலும் முதல் வகுப்பு மாணவர்கள், முதல் ரோ ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் இருப்பாங்க. அவன் லெக்சரர் தும்மினா கூட அவன் நோட்ஸ்ல எழுதிப்பான், டேய் தும்மறாரா இதெல்லாம் எழுதி கூடாதுரா மச்சான். எல்லா காலேஜ்லயும் பெரும்பாலும் அவனுக்கு ஞானப்பழம்னு பேர் வச்சிருப்பாங்க. எங்களோட கிளாஸ்ல அந்த பேர்ல இங்க யாரா பசங்க இருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க கிளாஸ்ல பாலமுருகன் ஒருத்தர் தான், அவன் தான் ஞானப்பழம் எங்க கிளாஸ்ல. லெக்சரர் அசைன்மெண்ட் அன்னைக்கு தான் கொடுத்திருப்பாரு, அன்னைக்கே செஞ்சு முடிச்சிருவான். ஏன்டா உனக்கு வேற ஒரு வேலையும் இல்லையாடா வாழ்க்கையில, கொடுத்த அன்னைக்கே அசைன்மெண்ட் எழுதிட்டேன்ப்பா அப்படிமா. சரி எழுதிட்டேன்ல, மொத்தம் 6 காப்பி எடுத்துட்டு வான்னு அவன் அனுப்பிச்சிருவான். எதுக்கு 6 காப்பின்றீங்க? நாங்க 5 கேர்ள்ஸ் இருந்தோம், எங்க ஆளுக்கு 1 காப்பி, எல்லா பாய்ஸுக்கும் சேர்த்து இன்னொரு காப்பி. இதுதான் பாலமுருகனுக்கு நாங்கள் இட்ட பணி. எல்லா கிளாஸ்லயும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் இருப்பாங்க. அவர்களை பற்றி பெரும்பாலும் நிர்வாகம் கவலைப்படவே வேண்டாம், ஆசிரியர்களும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா they are the darlings of the teachers. ஆசிரியர் ஒரு கணக்கை போட்டு முடிப்பதற்குள்ள கை தூக்கிடுவான், புரிஞ்சிருச்சுன்னு. எனக்கு முதல் லைனே இன்னும் புரியலடா, கொஞ்சம் பொறுமையா இரு நீ. இவனுங்க கை தூக்கி பண்ற அலம்பல்ல லெக்சரர் என்ன கவனத்துக்கு வருவார்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சுன்னு தவறான முடிவுகளுக்கு வந்துருவார். இது ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் ஓடுது. இந்த கடைசி பெஞ்சில் சில பேர் இருப்பான், அவன் இந்த வாழ்க்கை எதற்காக, வாழ்க்கையை நாம எதுக்காக வந்திருக்கோம்? கல்லூரிக்கு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக. அவன் கெத்துலயே இருப்பான். கெத்துன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அதான் இப்போ சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கிற போது எதிரில் சில கேர்ள்ஸ் வந்துட்டாக்க கீழே இருக்கிற ஒரு காலி பாட்டில கேப்டன் விஜயகாந்த் ஸ்டைல்ல காலால உதச்சு குப்பை தட்டிக்கு தள்ளினா அது கெத்து. சில பேர் அப்படி உதச்சு தள்ளும் போது அது குப்பை தொட்டியில விழாம பக்கத்துல விழுந்துருச்சுன்னு வைங்க, அப்பவும் எதுவுமே நடக்காத மாதிரி நடந்து போறது மரண கெத்து.